Rajim. Bismillahirrahmanirrahim. Sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, அகில உலகங்களுக்கும் அதிபதியே, மகத்தான அரிஷின் இரட்சகனே, எல்லாம் அறிந்தவனே, எல்லா ஆற்றலும் மிக்கவனே, நித்திய ஜீவனே, நிலையானவனே, வணக்கத்துக்குரியவனே, உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன். அல்லாவே, நீ அருளிய வேதம் குர்ஆனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ எங்களுக்கு அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று நாங்கள் பின்பற்றுகிறோம். உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்கள் காரியங்கள் அனைத்திலும் உன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். நீ எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடுவோம். அல்லாவே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. ஆமீன். எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். மற்றும் எங்களுடைய பிள்ளைகள், ஆசிரியர்கள், உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். எங்களின் ஈமானுடன் இறந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம். எங்களை மன்னித்து நல்வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம். எங்களை மன்னித்து நல்வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். நீ மிக இரக்கமுள்ளையவன். நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்பவன். கிருபையாளனே, உன் கருணையால் எங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உன்னையன்றி வேறு யாரிடமும் நாங்கள் கெஞ்ச முடியும் நாயனே. உன்னை விட்டால் வேறு எந்த கதையும் எங்களுக்கு இல்லை நாயனே. எங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை விட சிறப்பாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய முழுமையான ஈமானையும் ஹிதாயத்தின் நேர்வழியும் கொடுத்தருள்வாயாக. ஆமீன். எங்களது ஈமானில் தெளிவையும் உறுதியையும் தந்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவரையும் இறைச்சமுடையவர்களாக ஆக்கிடுவாயாக. ஆமீன். உனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து சுன்னத்தான வழிமுறைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்லோர்களுடன் எங்களை சேர்த்துடுவாயாக. ஆமீன். எங்கள் இறைவனே, எல்லாம் நன்கு அறிந்தவனே, ஞானம் உள்ளவனே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈருலகிலும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசல்களை திறந்துடுவாயாக. ஆமீன். நபிமார்கள், சித்திகீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற வழியில் எங்களை வழி நடத்திடுவாயாக. ஆமீன். அல்லாவே, நேர்வழி பெற்ற பின் கேடுகெட்ட வழியில் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக. ஆமீன். கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைவதை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன். அல்லாவே, எங்களில் யார் யாரெல்லாம் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது ஹிதாயத் என்னும் நேர்வழியை காட்டுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உனது தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் ஆகியோரின் வழியில் நடக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். இந்த நன்மக்கள் தீனுல் இஸ்லாமை தெரிந்து புரிந்து நடந்த மாதிரி நாங்களும் தீனுல் இஸ்லாமை புரிந்து அதன்படி வாழ அருள் புரிவாயாக. ஆமீன். அவர்கள் வாழ்ந்த சுன்னத்துல் ஜமாத் முறைப்படி நாங்களும் வாழ்ந்த அவ்வாறே மரணிக்க அருள் புரிவாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ், குழப்பங்களின் பிடியில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எந்தவித குழப்பங்களும் எங்களை நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக. குழப்பவாதிகளின் வசீகரமான பேச்சுக்களில் நாங்கள் ஈர்க்கப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். எங்கள் இரட்சகனே, இதயங்களை புரட்டுபவனே, எங்களது இதயங்களை ஒளிமயமாகவும் உனது நினைவுகளை நிரம்பியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாவே, உன் அன்பையும் உன்னை நேசிப்பவர்கள் அன்பையும் உன் அன்பை அடைய செய்யும் அமலையும் உனது நெருக்கத்தையும் தந்திடுவாயாக. ஆமீன். அல்லாவே, எங்களை உனது ரஹ்மத்துடன் வாழ வைப்பாயாக. ஆமீன். உனது பரக்கத்துடன் வாழ வைப்பாயாக. ஆமீன். உனது திருப்பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்குள் நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். எங்களுடைய சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நல்லதை நினைப்பதற்கு, நல்லதை பேசுவதற்கு அருள் புரிவாயாக. ஆமீன். நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக. ஆமீன். அல்லாவே, ஆரோக்கியத்தை வழங்குபவனே, எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. ஆமீன். எங்களது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் அணுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் விட்டு குணப்படுத்துவாயாக. ஆமீன். எங்களுடைய குடும்பத்தார்களையும் குணப்படுத்துவாயாக. ஆமீன். மற்றும் எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக. ஆமீன். அல்லாவே, உன்னை வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். எத்தனை நோய்கள் வந்தாலும் மௌத்தை நாங்களாக தேடிக்கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய சொல், செயல், எண்ணம் ஆகிய அனைத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், தவறானவற்றை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக. ஆமீன். எங்களுக்கு நற்குணங்களையும் நல்லொழுக்கத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய வாழ்க்கையில் தக்வா என்னும் இறையச்சத்தையும் நிம்மதியும் அமைதியும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ஆமீன். அல்லாவே, முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே, கொடையாளனே, உனது அருளின் வாசலை எங்களுக்கு திறந்துடுவாயாக. ஆமீன். உன் இரண்டத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக. ஆமீன். எங்களின் தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றத்தை தந்து பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், விரைவான தாமதமான நாங்கள் அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், விரைவான தாமதமான நாங்கள் அறியாத தீமைகள் அனைத்தையும் விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மண்ணுலகில் முதல் இறை இல்லமான காபாவை தரிசிக்கும் பாக்கியத்தை, ஹஜ் செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அதிகம் உம்ரா செய்யும் பாக்கியத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், புனிதமான இந்த ஹராம் ஷெரீஃபில் எங்கெல்லாம் துவா ஏற்கப்படும் இடங்களில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்கும் உன்னிடம் துவா செய்வதற்கும் எங்கள் மனம் நாடுகின்றது. ஆமீன். யா அல்லாஹ், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மதினாவில் உனது ஹபீப் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவுலா ஷரீஃபில் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அங்கு நின்று தொழும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு சலாம் கூறும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே மன தூய்மையுடன் கூடியவர்களாக அனைவரையும் செய்யப்படுத்த ஆக்கிடுவாயாக. ஆமீன். அல்லாவே, எங்கள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் வாரிசுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை, குழந்தைகளை கொடுத்தருள்வாயாக. ஆமீன். எவர்களுக்கு குழந்தைகள் கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகள் சாலிகானவர்களாகவும் பெற்றோரின் மனத்தை மகிழ்ப்பவர்களாகவும் பெற்றோரின் கண்குளிர்ச்சிக்காகவும் ஆக்கிடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அவர்களின் வருங்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துள்வாயாக. ஆமீன்.
அல்லாவே உன்னை ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தினரான நாங்கள் தற்போது கடும் சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆ யா அல்லாஹ், எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களை நிம்மதியும் வாழ அருள் புரிவாயாக. ஆமீன். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனே, எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக. ஆமீன். உன்னை நிம்மதியாக வணங்குவதற்குரிய பாக்கியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஒற்றுமையின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய மனோ இச்சை காரணமாக எங்களுடைய ஆட்சியாளரை எங்களுக்கு எதிராக திருப்பி விடாதே. ஆமீன். யா அல்லாஹ், எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்கள் உன் பிடியில் தான் உள்ளன. யா அல்லாஹ், அவர்களின் உள்ளங்களில் எங்களுக்கு சாதகமாக திருப்புவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உலகில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்திடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளை பரப்பும் பணியை உயிர் மூச்சாக சேற்று உள்ளூர்களையும் வெளியூர்களையும் உடல், பொருள், பேச்சு, எழுத்துக்கள் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உழைப்பை முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அவர்களுக்கு உன்னுடைய உதவியும் பாதுகாப்பு பரிபூர்ணமாக முறையில் வழங்கிடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களில் பிள்ளைகளில் விஷயத்தில் உன்னுடைய நாட்டப்படி ஏதேனும் துன்பங்கள், ஆபத்துகள் ஏற்பட இருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டும் எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய வணக்கங்களில் மன ஓர்மையை தந்தருள்வாயாக. ஆமீன். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் தொழுபவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. ஆமீன். தொழுகையில் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். எங்களது சஜ்தாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக. ஆமீன். பரிசுத்த குர்ஆனை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாக்கியத்தையும் எங்களுக்கு குர்ஆன் ஷெரீஃபை மனனம் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஏற்கனவே நாங்கள் மனனம் செய்தவைகள் மறந்து விடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வில் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். உன்னுடைய தயவின்றி மற்றவர்களின் தயவில் அவர்களையே நம்பி நாங்கள் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வுலகில் மட்டும் செல்வ சீமான் தனத்தை கொடுத்து மறுமையில் எங்களை ஏழைகளாக ஆக்கிவிடாமல் ஈரலைகளும் செல்வ செழிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மற்றவர்களிடம் நாங்கள் தேவையாகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். அல்லாஹ்வே, எங்களுடைய மன இச்சைகளின் தீங்குகள், ஷைத்தானின் தீங்குகள், தஜ்ஜாலின் தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உனது எண்ணிலடங்காத ஏராளமான படைப்புகளில் மிருகங்கள், கொடிய விஷ ஜந்துக்கள், புழு பூச்சுக்கள், நுண்ணிய விஷக்கிருமிகள் போன்றவற்றில் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், சோம்பல், இயலாமை, கோழைத்தனம், கடன் சுமை, இழிவு, கேவலம், வறுமை, மனிதர்களின் அடக்குமுறை, முதுமையின் தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். அல்லாஹ்வே, பெருமை, கர்வம், பொய், கோபம், பொறாமை, நயவஞ்சகம், குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நல்ல மரணத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன நிலையை எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன். மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளை எங்களுக்கு நன்மையானதாக ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், கபருடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன். அல்லாஹ்வே, எங்களுடைய கபறுகளை எங்களுக்கு முன் சென்ற மூமினான ஆண் பெண் அனைவரின் கபறுகளையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்கிடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அவர்களின் கபறுகளை சோன பூஞ்சொலைகளாக ஆக்கிடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எழுப்புவாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ் மறுமையில் உன் தீர்ப்பில் எங்களை குற்றவாளிகளாக கூட்டத்தில் இருந்து காத்தருள்வாயாக. ஆமீன். அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் எழுப்பப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களின் பட்டியலில் அஹ்மல் நாமா எங்களுடைய வலது கையில் கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக. ஆமீன். மறுமையில் உன்னுடைய ஹபீபாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மறுமையில் உனது அரிசி நிலையில் எங்களுக்கு இடமளிப்பாயாக. ஆமீன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் லிவாவுல் ஹம்தனும் கொடியின் கீழ் நிற்க கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஹவுலுல் கௌசர் என்னும் நீரை உனது நபின் கரங்களால் பருகும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கண்சமுற்றும் நேரத்தில் கடக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சுவனத்தில் சேர்த்திடுவாயாக. ஆமீன். நபிமார்கள், சித்திக்கின்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்களுடன் சொர்க்கத்தில் என்றென்றும் எப்போதும் இன்புற்றிருக்கும் பாக்கியத்தை தந்திடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடிய அனைத்து தீமைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தௌபாவை ஏற்று எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள் ஆகியோரின் மீதும் நீ வைத்திருக்கும் அன்பின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வசல்லி வசல்லம் அலா ரசூலிக்கு சையதுனா முஹம்மது வல ஆலிஹி வஸ்ஸாபி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.